ஹலோ வணக்கம். பழைய சோறு பாருங்கள். வெங்காயம் கடிச்சிக்கிட்டு பாருங்கள். கறி குழம்புக்கெல்லாம் உரித்து வச்சாலும் குட்டி குட்டி வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். சளி பிடிச்சா பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆகுது. பழைய சோறு கொஞ்சம் முடிச்சுட்டு மத்தியானம் சிக்கன் எடுத்துகிட்டு வர்றாரோ மட்டன் எடுத்துகிட்டு வர்றாரோ தெரில. வேறு எனக்கு பசி எடுத்து வச்சேன். சூப்பராக இருக்குது. மோர் ஊற்றியா சாதம் நல்லா இருக்குதுங்க. எடுத்து ஊற்ற முடியுமா? கொஞ்சம் மேலாக அதில் மோர் மட்டும் மேலே கலக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன். அவர் வந்து அவ்வளோதான் குடிப்பார். மத்தியானம் தான் சாப்பிடுவார். லைனுக்கு போயிருக்காரு. நல்லா இருக்குதுங்க மக்களை. மொடை குடிக்க முடியாது, அங்கே வெயில் அடிக்குது. பாய் மக்களே, இந்த குரங்கு வேற வந்து குச்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணுமா இருக்குது. இந்தாண்ட போகிறதுக்கு ஆசை இல்லை. அது முட்டையெல்லாம் அட்டையில் இருந்தது. முட்டையெல்லாம் எடுத்து ஒரு முந்தானத்தை ஒரு 5-6 முட்டையை எடுத்து எல்லாம் 2-3 உடச்சிச்சு மேலே கொண்டு போய் வச்சு. மனுஷனுக்கே இல்லை. சோறு தண்ணி தின்னுட்டு போனால் கூட பரவாயில்ல, முட்டையெல்லாம் எடுத்து உடச்சி வச்சுட்டு கழுவ முடிய மாட்டேங்குது. கழுவுனாலும் அது கரைச்சி போக மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் கம்பவுண்டு போட்டு கழுவணுமா இருக்குது. பாருங்கள், நம்ம வேலை செய்யறதுக்கு முடியாத தகுந்த மாதிரி இது வேறு வந்து எங்கேயோ இருந்து டெய்லி வந்துடுது. இப்போ அந்தாண்டு இருந்தால் வந்து ஒரு முட்டையை தூக்கிட்டு வருது. எடுத்து எங்கேயாவது எடுத்து எங்கே வைக்கிறது? இந்த எங்கே போனாலும் பூட்டிக்கிட்டே போக முடியுமா? இங்கேயே தான் இருக்கிறோம். அந்தாண்டு போனோம்னா அந்த உள்ள பூந்துக்குது. அந்த குரங்கு பெரிய குரங்கு. சரிங்க மக்களே, இந்த பக்கம் போகுது வீட்டு மேலே. பாய்.